அப்புறம் எப்படி இதெல்லாம் எடுத்த நீ? உனக்கு தெரியுமா கோஸ்னா? பேய் 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 என்னடி? பேய் இல்லைங்க, அது வந்து பார்த்து வச்சிருக்கேன்டி. பாட்டு பாட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டென்ட் வேகமாக போகும், இல்லைன்னா பிஸ்ஸு சொல். லோகேஷ் கனகராஜ் இல்லை, லோக்கி. எல்லோ என்னை ஸ்கோர் பண்ணி விட மாட்டேன், சொல்லு பரவாயில்ல சொல்லு. சரி சொல்லிட்டு போ, சொல்லு. லோக்கினா வந்து சீக்ரெட். என்ன மேடம் நான் சோகமா இருக்கேன். அதானே நானும் கேட்கறதுக்கு வந்தேன். இது இப்படி ஓவர்லாப் பண்ணலாமா நீங்கள்? அப்படிதான் பண்ணுவோம். போ ரைட், ஓகே பண்ணிட்டு போங்க. எதுக்கு, என்ன சோகம்? நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணான்னு யோசிச்சிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. அப்போ சோகமாக இருக்க வேண்டியதான். சரி சோகமாக இருக்கேன் விடு. நான் கேட்குறேன், நீ ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்கிறீ. கேளு. லிட்னா என்னன்னு தெரியுமா? எல்ஐடி லிட். லிட்னா வந்து என்னன்னு உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியாதனால தான் உன்ட்ட கேட்குறேன். அப்புறம் ஒரு 5 வேர்டு பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன தெரிஞ்ச மாதிரியே வந்து கேட்குறீங்க, என்ன விஷயம்? 5 வேர்டு பார்த்து வச்சுருக்கேன்டி. பாட்டு பாட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டென்ட் வேகமாக போகும், இல்லைன்னா பிஸ்ஸு சொல்லு ஒழுங்கா. லிட்னா வந்து அமேசிங். அமேசிங்னு சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. தட் பார்ட்டி வாஸ் லிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லியிருப்போம். ரைட்டு. சேவேஜ்னா என்ன தெரியுமா? SAVAG. தெரியாதுன்னு சொல்லிட்டு தானே உன்ட்ட கேட்குறேன். சேவேஜ்னா நீ நிறைய இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுற, நிறைய கமெண்ட்ஸ்லாம் ரெட் கலரில் சேவேஜ், தட் வாஸ் அ சேவேஜ் ரிப்ளை அப்படின்னு வருமே. நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன். பார்க்கலையா? சரி. சேவேஜ்னா வந்து போல்டு அப்படி இல்லைன்னா ரொம்ப ப்ரூட்டலாக, ரொம்ப தைரியமாக சொல்கிறது. என்னை மாதிரி, உன்ன மாதிரி. ரைட், ஓகே விடு. லோக்கினா என்ன தெரியுமா? நம்ம லோக்கி லோகேஷ் கனகராஜ் இல்லை, லோக்கி. LOWKEY லோக்கி. எங்க எனக்கு தெரியுதுங்க, ஸ்பெல்லிங்லாம் எனக்கு நீங்கள் பண்ணாமலே எனக்கு தெரியுங்க. சரி சரி சொல்லுங்க மேடம். என்னை ஸ்கோர் பண்ணி விட மாட்டேன், சொல்லு பரவாயில்ல சொல்லு. சரி சொல்லிட்டு போ, சொல்லு. லோக்கினா வந்து சீக்ரெட், லிட்டில் அந்த மாதிரிலாம் சொல்லலாம், கொஞ்சமா அந்த மாதிரி மீனிங். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் லோக்கி எக்ஸைட்டட், நான் வந்து கொஞ்சமாக எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது. அப்படி. ஹைக்கினா? ஹைக்கினா ஓப்பனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓப்பனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. ஐ எம் ஹைக்கி டயர்ட் டுடே, நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான டயர்டாக இருக்கேன், அதிகமாக டயர்டாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது. வேற ஏதாவது? கோஸ்ட்னா என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா கோஸ்ட்னா? பேய் 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 என்னடி? பேய் இல்லைங்க, அது வந்து என்னது அப்படின்னா கோஸ்ட் வந்துட்டு, கோஸ்ட் அப்படின்னா கோஸ்ட்க்கு பேய்னு ஒரு மீனிங் இருக்கா இல்லையா? அது இருக்கு. அப்புறம் இல்லைங்கிற. பட் இங்கிலீஷ்ல கோஸ்ட் அப்படின்னா இன்னொரு மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னா இக்னோர் பண்றது. ஹி கோஸ்டட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னோர் மீ, அவன் வந்து என்ன இக்னோர் பண்ணுறான். நிறைய மூவிஸ்லாம் கூட அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க. சப்டைட்டில். மூவிஸில் சப்டைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இல்லையா? சப்டைட்டில் பார்த்து உனக்கு தெரியுமா இருக்கும், ஆனால் மூவிஸில் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. சப்டைட்டில் கூட பார்த்தது இல்லைங்க. அது பார்த்தது இல்லையா? இல்லை. ஓகே. அப்புறம் எப்படி இதெல்லாம் எடுத்த நீ? அப்புறம் ரைட், ஓகே. அடுத்து என்ன இவ்வளோ யோசிக்கிறேன்? ஏதாவது தெரியாது கேட்பானோ? கேளு. பிஞ்ச் வாட்ச்னா என்ன தெரியுமா? பிஞ்ச் வாட்ச்னா வந்துட்டு என்னது? பிஞ்ச் வாட்ச்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு வையேன், அடுத்தடுத்து என்னன்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்தோமே இந்த போலீஸ் சீரியஸ், அந்த மாதிரி தான். 48 இதை முடிச்சு விட்டு எங்கடா காணும் அடுத்தது தேன்னா இன்னும் விடவே இல்லை அவனுங்க. ஆமாம், அதுதான் அந்த மாதிரி தான். அதான் வந்து கண்டினியூஸாக பார்க்குறது தான் பிஞ்ச் வாட்ச்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே? டவுட் முடிஞ்சா? ஓகே. இதில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா. மறக்காமல் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.